ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கவின் நடிச்சு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல டைரக்டர் இளன் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர் இன்ஸ்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு போராடுற நம்ம ஹீரோ கடைசியாக ஜெயிச்சாரா இல்லையா, அந்த சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதா இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ எனக்கு ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. சொன்னால் நிறைய பேர் ஒத்துப்பீங்களான்னு தெரில. நம்ம கவின் அடுத்த சிவகார்த்திகேயன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பர்ஃபார்மரா மட்டும் இல்ல, கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னை எப்படி பிரதிபலிச்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பண்றாரு. இந்த படத்துல கவினா இருக்கட்டும், கவினோட அப்பாவா வர லாலா இருக்கட்டும், படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே தனக்கு கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டா அழகா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுலயும் முக்கியமா நம்ம கவின், அவர் தான் ஒன் மேன் ஆர்மியா மொத்த படத்தையுமே இழுத்துட்டு போறாரு. படத்துல ஸ்கூல் போர்ஷன், காலேஜ் போர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு பாம்பே போயிட்டு அங்க நடக்கிற சில சீக்வன்சஸ் அப்படின்னு அடுத்தடுத்து வேற ஃபேசஸ்ல கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லா போர்ஷன்ஸ்லயுமே கவின் ரொம்ப சூப்பரா ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை தந்திருக்காருன்னு நம்ம சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் போர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போர்ஷன், அதுக்கப்புறம் லவ் ட்ராக் அப்படின்ட்டு படத்தோட கதைக்கு மெயின் கோருக்கு வரத்துக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வர சில சீன்ஸ்லாம் தேவையா, அந்த மாஸ் மொமெண்ட், மேபி அந்த ஹீரோனா அந்த ஹீரோய்க்கான சில காட்சிகள் வைக்கணும் அப்படின்ட்டு வச்சாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் தேவையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா அவர் சினிமாக்காக இறங்குறதே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் நடக்குது. பாம்பேல ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் நடக்குது, அதுக்கு கிளம்பி போறாரு இந்த ஹீரோ. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நடிப்பே கிடையாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா அவர் லைஃப்ல அவரோட ஆக்டிங்காக எந்த வித முயற்சி எடுத்த மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக அவ்வளோ நேரம் அந்த சீன்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னு தெரியல. தேவையில்லாத லவ் சீன்ஸு இன்னும் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. சொல்ல போனால் அந்த பாம்பே போகிற அந்த சீனுக்கு அதுக்கப்புறம் தான் சூடே பிடிச்சது படம். அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாம்பேல போயிட்டு அவர் ஆக்டிங் கத்துக்கிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஒரு மாண்டேஜஸா போட்டு எடுத்துட்டாங்க. அது இன்னும் டீடைலிங்கா கொஞ்சம் எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சீன்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ஆக்டிங் சீன்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நான் இன்ஸ்டாலையும் யூடியூப் ரிவ்யூஸ்லயும் நான் பார்த்தேன், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் மெயின் ஸ்டோரியே. படத்துல 2-3 சர்ப்ரைசஸ் எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. அது எதையும் நான் சொல்ல விரும்பல, செம்ம ஸ்பாயிலர் ஆயிடும். பிளஸ் அந்த மொமெண்ட்ஸ்லாம் தியேட்டர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணதான் நல்லா இருக்கும். முக்கியமா நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு ட்ரிபியூட்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா பத்தி ரொம்ப சொல்லியே ஆகணும். படத்தோட பிஜிஎம் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், யுவன் சும்மா பின்னிட்டாப்ல. ரொம்ப நாள் கழிச்சு யுவன் கிட்ட இருந்து சாலிடான சாங்ஸ், படத்துல எல்லா சாங்ஸையும் யுவனே பாடிட்டாப்ல. நீங்க அந்த சாங்ஸ் போர்ஷன்லாம் படத்தையே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணை மூடி யுவன் பாடுறது கேட்டாலே போதும், அந்த அளவுக்கு சூப்பரான சாங்ஸ். லவ் டுடேல எப்படி படம் நல்லா இருந்தாலும் அதுக்கு யுவன் ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தாரோ அதுக்கு ஒரு படி மேலேயே இந்த படத்துக்கு சொல்லலாம். மயக்கம் என்ற படத்துல ஒரு சீன் வரும், தன்னால ஒரு போட்டோகிராஃபர் ஆக முடியல, தன்னோட ஒய்ஃப் தான் வேலைக்கு போறா, அவ தான் தன்னை பாத்துக்கிறா அப்படின்ட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சைக்கிக் மென்டாலிட்டியில நம்ம தனுஷ் சுத்திட்டு இருப்பாப்ல. கிட்டத்தட்ட அந்த மூட்ல தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டிக்காக இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி நம்மளால வாழ முடியல, நம்ம பேஷன் நோக்கி நம்மளால போக முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி, அதனால ஏற்படுற விளைவுகள் அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருந்தாங்க. நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணாம இந்த சொசைட்டிக்காக ஏதோ ஒரு வேலையை பண்ணும்போது சைக்கிக்கா எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க அன்னைய சீன்ல. இந்த மாதிரியான ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் வெறும் நமக்கு ஹோப் மட்டும் கொடுக்காம ஹோப்போட சேர்த்து ஒரு பயம், ஒரு சீரியஸ்னஸ், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு பர்சனலா இந்த படத்துல பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குற நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்க்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பே ஆஃப் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோட அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா அடிக்கடி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ரீசெண்டா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம் நம்ம அப்பாக்கு அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி படத்துல ஃபர்ஸ்ட் வர ஹீரோயின் எனக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை, நான் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு ரைடர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. அந்த மாதிரி ஹீரோ பாம்பேல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பைக்ல ஒரு பயங்கர ரைடர் மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் டீட்டெயிலிங்கா காட்டலனாலும் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் அங்கங்க வச்சது ரொம்ப அழகாவே இருந்துச்சு. படத்துல வர 2 ஹீரோயினுமே சும்மா வரோம் போறோம் அப்படின்னு இல்லாம ஓரளவு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வர ஹீரோயின் அவங்க பிரேக்கப் பண்றதுக்கு சொல்ற காரணம் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா உட்காராத மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஹீரோயினோட மேரேஜ்ல செகண்ட் ஹீரோயின் போயிட்டு அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அந்த 2 ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு அப்படிங்கறது எடிட்ல எது தூக்கிட்டாங்களா இல்ல ஓப்பன் எண்டா அதுவும் அப்படின்ட்டு புரியல. ஸோ படத்தோட எண்டிங் நிறைய பேர் புரியல அப்படின்னாங்க, நிறைய பேர் சோகமான எண்டிங்கா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா இது சோகமான எண்டிங் இல்ல, படத்தோட எண்டிங் ஒரு பாசிட்டிவ் எண்டிங் தான். அதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா புரியும்.
டாடா படத்திலேயே கவின் தன்னோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை நிரூபிச்சிட்டாரு. மேலும் இந்த படத்தின் மூலயமா தன்னோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ஆழமாக பதிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் படத்தோட எண்டிங்கில் வர அந்த லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்லாம் தேட்டரில் நம்ம ஸ்க்ரீனை விட்டு கண்ணே எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். நான் எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம குட் ஃபிலிம்ஸ் வில் டீச் யூ குட் திங்ஸ். அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச். எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.